ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த ரீகால் நினைவூட்டல் அப்படின்னு எதுக்காக பண்றோம், நம்ம ஏற்கனவே பண்ண விஷயத்த ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற விஷயம் நமக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம இங்கிலீஷ்லலாம் பேசணும் மேம், நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா, இந்த இங்கிலீஷில் பேசுகிறத வந்து நான் எப்படி வந்து ஒரு ஃப்ளூயன்சியாக பேசும்போது எனக்கு இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறத வந்து மாற்றி மாற்றி பேசுகிறதுல தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத ஒமிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரூல் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை மெமரைஸ் பண்ணணுனோ தெரிஞ்சுக்கணுனோ இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த ரூல். ஸோ நான் இப்போ நம்ம பார்க்குறோன்றது வந்து ஒரு பர்ஃபெக்டான சென்டென்ஸை பார்க்குறோன்னா அந்த பர்ஃபெக்ஷனுக்கு எப்படி ஒரு ரூல் அமைக்கணும், இதுவே சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் பார்க்கணும், அந்த சிம்பிளான ரூல் டைரெக்டாக பேசுறதுக்கு என்ன ரூல் அமைக்கணும், ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு ரூல் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ரூலை யார் கூட அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தர் குறிக்கிற மாதிரி ஒரு நேமிங் பர்சன்ஸ் நமக்கு வேணும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு பேரோ இல்லை சப்ஜெக்ட்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அலாங் வித் தட் நம்ம யார் வேணும், செயல் வார்த்தைகள், ஆக்ஷன் அப்படிங்கிறது வேணும். நான் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ரூலை நான் கொடுக்குறேன், அந்த ரூலை அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதுக்கு தக்கன மாதிரி தான் அமைக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த வேலைக்கு தக்கன மாதிரி அந்த ரூலை நம்ம அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வாக்கியத்தை வந்து எப்படி பர்ஃபெக்டாக நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர்ப் ஃபார்ம்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தமிழ் ஆக்கத்தோடு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, அந்த வேர்ப் ஃபார்மையும் ரூலையும் அமைச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலான்றதையும் சொல்லி தருவாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் நெகட்டிவ்ஸ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ அப்கமிங் கிளாஸில் நம்ம நெகட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பாசிட்டிவோட ரீகலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3 அப்படின்ற செயல் வார்த்தைகள் வேணும் இல்லையா. ஸோ V1ங்கிறது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட், V2ங்கிறது பாஸ்ட், V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை எல்லாருக்கும், க்ளீன் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ க்ளீன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, சுத்தம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதையே V2ல் வரும்போது சிலர் வந்து க்ளீன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்ளீன்டுன்னு சொல்லக்கூடாது, கிளெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ க்ளீன்டுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, க்ளீனுங்கிறது தான் V1ல் சொல்லுவோம். V2 அண்ட் V3 வரும்போது கிளெண்ட் அப்படின்றத சொல்லணும். ஸோ கிளென்சிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி V2 அண்ட் V3 வரும்போது கிளெண்ட் அப்படிங்கிறது. ஸோ கிளெண்ட் வந்து V1க்கும் V2க்கும் V3க்கும் ரெண்டு பேருக்குமே என்ன தான் வருவாங்கன்னா, கிளெண்டுங்கிறது தான் வருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, சுத்தம், சுத்தமான, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பிரித்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ க்ளீன், கிளெண்ட், சுத்தம், சுத்தமான அப்படிங்கிற ரெண்டு வேர்ப் ஃபார்ம், அதாவது V1, V2, V3 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா சென்டென்ஸில் அமைக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்து எழுதிக்குவோம். I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் ரோலில் இருக்குது. ஸோ நமக்கு வேர்ப் ஃபார்ம் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் எழுத போகிறோம். ஸோ ரூல்னு வரும்போது will have ப்ளஸ் V3 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த V3ங்கிறது வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன ரூல் இருக்குன்றதை அமைக்க போகிறோம். ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், V3ங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ வில் ஹாவ், கிளெண்டன் இருக்கு இல்லையா. அப்போ நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா ஷீ, ரூல் வந்து வில் ஹாவ். ஸோ ஷீ வில் ஹாவ், V3 வரும்போது கிளெண்ட். ஸோ ஷி வில் ஹாவ் கிளண்ட். அப்போ என்ன, அவள் சுத்தம் செய்தாள், முடிஞ்சது. அதாவது ஷி வில் ஹாவ் கிளண்டுன்னும் போது சுத்தம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம எங்கே பண்ணாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணால் ஷி வில் ஹாவ் கிளண்ட் தயர் ஹவுஸ்.
ஓகே. தேர்னு சொல்லலாம், இல்லை ஹர் ஹவுஸ்னு சொல்லலாம். அவள் அவளுடைய வீட்டை சுத்தம் செய்தால்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவள் வீட்டை சுத்தம் செய்தாள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லை அவள் அவர்கள் வீட்டை சுத்தம் செய்தாள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே தேர் அப்படிங்கும் போது தெம் தே தேர் அப்படிங்கிறதா வரும் இல்லையா? ஸோ தேர்ட் ஃபார்மில் இன்டைரக்டாக இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் யார் வருவாங்க? அவள். ஸோ அவள் என்ன பண்ணா அப்படின்றதுனா தேர் ஹவுஸ், அவள் வீட்டை. ஏன்னா இங்கே நம்ம தயருங்கும் போது இவங்களை தான் குறிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அவள் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், வீட்டைன்னு எழுதிக்கலாம். ஸோ எதனால் வந்து இந்த தயருங்கிறத இங்கே நான் திரும்பவும் எழுதலை அப்படின்னா, இங்கே ஷீங்கிறது ஏற்கனவே நான் அவள்னு குறிச்சிட்டேன். இந்த அவளும் இந்த தயரை தான் குறிக்குது. அதனால் இங்கே நான் டைரெக்டாக எழுதிட்டேன். ஸோ அவள் வீட்டை வில் ஹாவ் கிளண்ட். அதாவது அவள் வீட்டை சுத்தம் செய்திருப்பாள் அப்படின்னு சொல்கிறேன். சுத்தம் செய்திருப்பால் வரும்போது வில் ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணுறதால தான் செய்திருப்பாள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இருப்பால்னு ஏன் குறிக்குதுன்னா, இந்த இடத்துல அவள் அப்படிங்கிறத குறிக்கிறதால இந்த இடத்துல செய்திருப்பாள் அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? அவள் வீட்டை சுத்தம் செய்திருப்பாள் அப்படிங்கிறது. இது நீங்கள் வேறு மாதிரி வேறு சென்டென்சஸை எழுதலாம். யூ வில் ஹாவ் கிளண்ட் யுவர் ஹவுஸ். ஸோ உங்களோட வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி தே யூஸ் பண்ணலாம். தே வில் ஹாவ் கிளண்ட் தேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கிளண்டுன்னு கொடுத்ததால தேர் ஆஃபீஸ், தேர் ஹவுஸ் ஆர் தேர் ரூம் ஆர் தேர் வார்ட்ரூப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். தேர் தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா இன்டைரக்டில் கிடையாது. நீங்கள் ஹர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்டைரக்டில். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டைரக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை அதுக்கேற்ற மாதிரி மீனிங்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் வந்து க்ளீன், கிளெண்ட், கிளெண்ட். ஸோ நீங்கள் பேசும்போது அழகாக பேசுங்க. க்ளீண்டுன்னு சொல்லாதீங்க, கிளெண்டுன்னு சொல்லுங்கள். ஐ வில் ஹவ் கிளண்ட் மை வார்ட்ரூப். நான் என்னோடய வார்ட்ரூப்பெல்லாம் சுத்தம் செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசி பழகுங்க. இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் அண்ட் ரூல் வச்சுட்டு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.